ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். எதுலையுமே விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு நம்மளோட மகாநதி விஜய். எப்போ பார்த்தாலுமே காவேரி என்ன சொன்னாலும் அதுக்கு அகைன்ஸ்டாக சொல்கிறதே தான் வேலையாக இருக்காரு. உண்மையிலேயே காவேரியோட அத்தை வந்த சீன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, ஃபன்னாக இருந்துச்சு. விஜய் காவேரி அவங்களோட அந்த டாக்ஸ், காவேரி சைலண்ட்டாக நின்று இவங்க பேசிக்கிறத நல்லா ரசிச்சிட்டு இருந்தாங்க. இதில் இன்னொரு பக்கம் எல்லா லேடிஸ்க்கும் ஜாக்கெட் தைச்சு கொடுப்பாரான்னு அவங்கள மொக்க போட போனால் அத்தை கடைசியாக இவரை விஜயையும் மொக்க போட்டு விட்டுட்டாங்க. செம்ம ஃபன்னாக இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரோட கான்வர்சேஷன். காவேரிக்கு எப்படியாவது அவங்க அக்காவுக்கு இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்துட்டு இருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்காக காவேரி பிளான் பண்ணி நல்ல பக்காவாக மழையில் நனைஞ்சு சளியை பிடிச்சிக்க வச்சுட்டோம், ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை ஃபங்க்ஷன் கேன்சல் ஆகிடும் அப்படின்னு பிளான் பண்ணி மழையிலையும் நனைஞ்சிடுறாங்க. ஃபங்க்ஷன் அவங்களுக்கு கேன்சல் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் கங்காவுக்கு ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த விஷயம் விஜயோட ஃபேமிலிக்கோ தெரிஞ்சுது அப்படின்னா கங்கா மேலே செம்ம கோவப்படுவாங்க. இதில் காவேரியோட அத்தை உண்மையிலே நான் எதிர்பார்க்கவே இல்லை. கங்காவை பற்றி தாத்தா கிட்ட சொன்ன விஷயம்லாம், அப்படி ஒரு பொண்ணு ஆம்பளை பிள்ளையாக இருந்து எல்லாத்தையும் அந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டா அப்படின்னு ரொம்பவே பாசிட்டிவாக எல்லா விஷயங்களுமே சொன்னாங்க. தாத்தாவுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் தான் வந்திருக்கு. ஏன்னா நம்ம பேரன் தேர்ந்தெடுத்த பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவரோட ஸ்மைல்லையே தெரிஞ்சுது, நல்ல குடும்பம் அப்படிங்கிறது. எனக்கு என்னவோ பாட்டியும் காவேரியும் பேசிகிட்டு இருக்காங்கள, ஒரு வேளை விஜயோ இல்லை அவங்க ஃபேமிலியில் யாராவது வெளியிலேருந்து கேட்குறது அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் வருமா அப்படின்ற மாதிரியும் தோணுது. விஜய்க்கு டவுட் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி பேசிட்டாங்க இந்த ஃபங்க்ஷன் நிறுத்த சொல்லி. பேசிட்டு இந்த மாதிரி வருது அப்படின்னா ஏதாவது பிளான் காவேரியோடது இருக்குமோ அப்படின்னு டவுட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்கமிங்லேயும் சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாப்போம், வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள்.